सुश्री एस ज्योतिमणि, श्रीमती शाम्भवी। மைக். ओके। மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு நன்றி. இன்று காலை இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கும் கொண்டு வர விரும்புகிறேன். இன்று காலை இலங்கை கடற்படை 4 தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்யும் பொழுது, அநீதியாக கைது செய்யும் பொழுது, அதில் மீனவர்கள் கடலில் விழுந்து ஒருவர் இறந்து விட்டார், ஒருவரை காணவில்லை. 2 வரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. 10 விசைப்படகுகளையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த மீனவ சகோதரிகளின் துயரம் நெஞ்சை பிளப்பதாக இருக்கிறது. இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் இலங்கை கடற்படை அத்துமீறி அநீதியாக தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்வது இது முதல் முறையாக நடக்கவில்லை. இந்த கடந்த 8 மாதத்தில் மட்டும் 250 தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் அநீதியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பல நேரங்களில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணம் அடைவதும் நடந்திருக்கிறது. அவர்கள் ஒரே வாழ்வாதாரமான விசைப்படகுகளும் இலங்கை கடற்படையினரால் உடைக்கப்படுகின்றன. இன்றும் 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களின் கண்ணீரையும் துயரத்தையும் வழக்கம் போல ஒன்றிய பாஜக அரசு கண்டும் காணாமல் உள்ளது. இது பாஜக அரசின் பலவீனத்தையும் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான அலட்சியத்தையுமே காட்டுகிறது. இந்தியா இலங்கைக்கு இடையே கூட்டு நடவடிக்கை குழு இதுவரை 5 முறை மட்டுமே கூடியிருக்கிறது. கடைசியாக கூடியிருக்கிறது 2022. பிறகு எப்படி நாம் நியாயத்தை பெற முடியும்? ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பதோடு அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மரணமடைந்த மீனவர்களுக்கு நியாயம் வழங்குவதோடு அவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அநீதியில் ஈடுபட்டு இலங்கை கடற்படையினர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. श्रीमती कलाबेन।